வாங்க. கம். டேய், என்னது இது? என்ன பண்ணி வச்சிருக்க? இதுதான் உன் ஆசையா? அ, ஓ! அப்ப இன்னையில இருந்து நீ இங்க தான் படுத்து தூங்க போறியா? நான் தனியா படுத்து தூங்கலாம்ல? ஆசைப்படலாம். அதுக்காக இவ்ளோ பேராசைலாம் படக்கூடாது. ஆ? விட மாட்டான் போலயே. ஆ, சரி. இதான ஆசை? இந்த மாதிரி மொட்டை மாடியில ஒரு சின்னதா குடில் போட்டு சீரியல் லைட் செட் பண்ணி ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு நம்ம தலைவன் இளையராஜாவோட சாங் வச்சு சும்மா அன்லிமிட்டடா ப்ளே பண்ணி நானும் என் ஒய்ஃபும் நைட்டு ஃபுல்லா ரொம்ப யோசிக்காத பாட்டெல்லாம் ரசிக்கணும். அதுதான் என் ஆசை. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ஆ, சரி. அப்போ நான் கிளம்புறேன். எங்க போற? ஏன்? நீ தான் உன் வைஃப் கூட தானே நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்ற. நான் எப்படி இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்? புரியல. நான் தான் உன் வைஃப் கிடையாது. அப்ப இதோ தொங்குதே கழுத்துல, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் கொஞ்ச நாள்ல முடிய போகுதுல. டிவோர்ஸ் கிடைச்சதும் இத கழட்டி நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப ஹாப்பியா வச்சுக்கிற மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பல. அவங்க கூட நீ இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு. என்ன விட்டுருப்பா. லாஜிக்கு. நான் லாஜிக்கா பேசவா? இன்னைக்கு தேதிக்கு நீ தான் என் பொண்டாட்டி. இது எல்லாமே நான் உன் கூட தான் அனுபவிக்கணும். ஃபியூச்சர்ல ஒருத்தி வந்தானா அப்ப வேணா நான் ஏஆர் ரகுமான் சார் சாங்க போட்டு கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இளையராஜா சார் சாங் உன் கூட தான். ஆமா, நான் ஒன்னு கேக்குறேன். இப்ப வரைக்கும் நான் செஞ்ச ஏதாவது ஒண்ணு, ஒரு பக்கெட் லிஸ்ட் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சா? இல்ல. அப்புறம் எதுக்கிட்ட இவ்வளவு பிகு பண்ற? பௌர்ணமி நிலவுல அப்படியே ஜில்லு ஜில்லு நடிக்கிற குளிர்காத்துல ராஜா சார் சாங்க கேட்டுட்டு மொட்டை மாடல படுக்கிறதெல்லாம் என்ன ஃபீலிங் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் தெரியல. அதெல்லாம் ஃபீல் பண்ணணும். வா வான டிவோர்ஸ் ரிவர்ஸ் ஆயிடும். ஓய், வேணா கேட்டு இவ்வளவு போட்டு வச்சிருக்கேன். இதுல வா வா டார்லிங், கம். வாங்க. அட வெக்கப்படாம வாங்க. பூ, சீரியல் செட்டு, இந்த பலூன்லாம் ஊத எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரே ஆளா பண்ணியிருக்கேன். ஜம்முன்னு இருக்குல்ல? இப்போ உட்கார்றியா இல்லையா? உட்காரு. நல்லா உட்காந்துக்க. ப்ளே பண்ணவா? கூடவே சேர்ந்து நீயும் பாடு. எனக்கு பாடலாம் வராது. ஹலோ, நீ எப்படி பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பாடிதான் ஆகணும். பாடு ப்ளீஸ். இப்ப பாடுறியா இல்லையா? பாடுறேங்க.
எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? யாரு? எதுக்கு கால் பண்றீங்க? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், லோடு வந்தா இறக்க வேண்டியதானே? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஐயோ மாமா ராகவா என்ன மாமா வந்திருக்காரு? ஏய் எங்க போற? ஏய் வாடி ஏய் இரு என் போன் எடுத்துட்டு வா என்ன நிம்மதியா ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ண விடுறாங்களா? வா 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 இரு. போனை வைங்க. ம்? என்னது? ஆ? இந்த செட்டப்பை பார்த்தா ரொமான்டிக்கா இருக்கே. இந்த செட்டப்லாம் யாரு பண்ணி வச்சிருக்கா? யாரையும் காணோம். என்ன இங்கதான் இருக்கானா? தீபாவளி சேல் லாக்டவுன்ல வந்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவன் வந்து கெடுத்துட்டான். போட்டவா டேய் போய் தொலைடா. ஏய் சும்மா இருடா. டென்ஷன். ஆ? மாறா எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் இப்ப போற மாதிரி தெரியல. நம்ம இங்கே அப்படியே படுத்து தூங்க வேண்டியதா. இந்த பனில நீ எனக்கு காய்ச்சல் தான் கொண்டு வர போற. எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்ச நேரத்துல போயிடுவான். இதை வச்சு ஏதாவது ஐடியா பண்ணணுமே. கண்மணிக்கு கால் பண்ணலாம். இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறாங்க? ஹலோ. கண்மணி, அட பாவி. என்னங்க? ஒரு நிமிஷம் மொட்டை மாடிக்கு வர முடியுமா? ஒரு நிமிஷம் இவனை மானஸ்தான் நினைச்சனே. மொட்டை மாடிக்கா? எதுக்குங்க இப்போ? வாயே, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. வரேன். அட பாவி, குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அவ்வளவுதான், சிவராத்திரி தான். டே ராகவா, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன்டா, அதுல மண்ணள்ளி போட்டியடா பாவி. அக்கா வர வா வா. வா கண்மணி, வா. என்னங்க என்னங்க இது? எல்லாம் உனக்காக தான். அட பாவி, இப்படி கிரீனா புழுகுறியடா. எப்படி? சூப்பரா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தல்ல, அதான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதை செஞ்சேன். எப்படிங்க? எப்போங்க இதை செஞ்சீங்க? எங்க இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அது அது வந்து இப்பதான் நானே போய் கடையில் எல்லாத்தையும் தேடி வாங்கிட்டு வந்தேன். இந்த நைட்லயா? ஆமா, சீரியல் பல்பு கடையெல்லாம் மூடிட்டான். கடைக்காரன் வீட்டுக்கு போய் அவனை எழுப்பி இதோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பாவி பாவி, உனக்காடா லவ் பண்ண தெரியாது? இந்த மாதிரிலாம் நான் மட்டும் போய் சொல்லியிருந்தேன்னா எப்பயோ என் பொண்டாட்டி எனக்கு கரெக்டா இருப்பா. முழிக்காத, உண்மைதான். என்ன ஹாப்பியா? பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா எப்படியோ போகட்டும், அவளா சமாதானம் ஆயிடுவான்னு தூக்கி போட்டு போறவங்க மத்தியில அவ எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும், ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா யார் லைஃப்லயும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. சாவி கொடுத்தா ஆடுற நல்ல பொம்மையா இருக்கியே ராகவா. இத வச்சு நான் உன்னை எப்படிலாம் ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. உள்ள வா. உள்ள உனக்காக இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. உட்காரு உட்காரு கண்மணி.
என்னங்க இது டேப் ரெக்கார்டர்லாம் இருக்கு? ஆமா, உனக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன சாங் இருக்கு? சிவப்பு சட்டை இப்போ மாட்டுவடா. உன்னை சொல்லி பாரு, நீ தான் தைரியமா நல்லாச்சே. சொல்லு 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 சொல்லு. இப்போ மாட்டுவான் பாரு, இப்போ மாட்டுவான். சாங்கா? அது அது உனக்காக சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்கேன்ல, நீயே ப்ளே பண்ணி பார்த்தா தானே தெரியும். நானா சொன்னா எப்படி? தப்ஸ்டாண்டா 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 தப்ஸ்டான். நீ பொழைச்சப்படா. மாறா, உன்னை சுத்தி அப்படியே ஏகப்பட்ட பல்பு எரியற மாதிரி இல்ல? சீரியல் பல்பா? நீ மாடிக்கு வந்ததுல இருந்து அண்ணன் உனக்கு பல்பு கொடுத்துட்டு இருக்கார்ல, அது சொன்னேன். பல்பு. நேரம் தெரியாம இவ வேற கேவலப்படுத்துறா. உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாத நீ நினைச்சிட்டு இருக்க. அவரை பத்தியா ஸ்மார்ட்டா உனக்கு பல்பு கொடுத்தாரு. உன்னை சந்தோஷமா சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. என் ஆசை நிறைவேறிடுச்சு. நீ இப்படி இருக்கிறதாண்டி நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு பாத்தியா, எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருப்ப. இப்ப பாரு, உன் நிலைமைய பாரு. கல்யாணம் ஆனா கழுத கூட அறிவாளியா மாறும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் மாற மாட்டானா என்ன? அப்ப நீ கூட அறிவாளிதான்ல? என்ன கழுதங்கிறிய? நீயே ப்ளே பண்ணு. எனக்கு இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், உங்க அக்காவுக்கு இளையராஜனா பிடிக்குமா? போய் சொல்றாடா, அவளுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் பிடிக்கும். அப்ப அண்ணி அவனுக்கு பல்ப் கொடுத்துட்டாங்களா? ஆனா ஒண்ணு, நீ வாங்கின அளவுக்கு இது ஒண்ணும் பெருசு இல்ல. சந்தோஷமா சந்தோஷமா. நான் பார்த்து பார்த்து பண்ண செட்டப்பு இவ அனுபவிச்சுட்டு இருக்கா. போய் தொலை.
நல்லா தூங்கிட்டோமோ? ஆமா, நல்லா தூங்கிட்டோம். அட இதென்ன நல்லா இருக்கே. யாரு பார்த்த வேலை இது? நம்ம வீட்டு மொட்டை மாடியில இது செட்டு போட்ட மாதிரி. முதல்ல இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம். வீரா, வேணாம் நல்லா தூங்கட்டும். தள்ளி போ. டேய், எதுக்கு இப்ப தள்ளி விட்ட? நீ எதுக்கு என்ன உன் தோலை சாச்சு தூங்க வச்சிட்டு இருக்கா? நீ என் தோல் மேல சாஞ்சு தூங்கிட்டு என்ன கேள்வி கேக்குறியா? எவ்வளவு நேரம் படுத்திருந்தேன்னு தெரியல. ஷோல்டர்லாம் ஒரே வலியா இருக்கு. ரொம்ப நடிக்காத சரியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி, என் ஷோல்டரை பில்லோவா யூஸ் பண்ணிட்டு என்னையவே திட்டுறியா? நியாயமா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சொல்லுவாங்க நல்லா சொல்றாங்க. நல்லதுக்கே காலம் இல்லடா மாறா. இதுங்க என்ன பண்ணுதுங்க? போயிட்டாங்களா? அழிவிடு. இலை போட்டது ஒருத்தன், சாப்பிட்டது ஒருத்தன். போ. அத்த ஒரு டீ கொடுத்த. என்னடா ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியில ஒரே பாட்டு சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது? வா வீரா. அதெல்லாம் புருஷ பொண்டாட்டி பர்சனல். இத போய் ஒட்டு கேட்டு இருந்திருக்கிற. ஒட்டு வேற கேக்குறாங்களா? அதான் ஊருக்கே கேட்டுதே. டீ. அப்புறம் மாறா, கஷ்டப்பட்டு டென்ட் அடிச்சது நானு. ஆனா கச்சேரி பண்ணது என்னமோ ராகவன் தான். என்னடா சொல்ற? ஆமாத்த, அவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு ஆசாசியா டென்ட் போட்டா ராகவன் அண்ணியை வந்து ஏன் இடத்த புடிச்சிட்டாங்க. அவங்க உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க, நாங்க வெளியே பனியில படுத்து கிடந்தோம். பனியில படுத்து கிடந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க நான் தான் பார்த்தனே. பாத்தியா? இரு. எப்படி? ஒரு காதலி காதலன் தோல்ல சாஞ்சு தூங்குற மாதிரி இருக்குல்ல? பின்ன இருக்கதா? அழகா இருக்குடா பாக்குறதுக்கு. அதை அமுச்சுடு, டிபி வச்சு வெறுப்பேத்தலாம். கண்டிப்பாடா, இப்பவே அனுப்புறேன். அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். இப்ப பாரு. ஓகே, வந்துச்சா? மாறா, எனக்கு என்னமோ சீக்கிரமே வீரா உன் மனசு புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வான் தானே தோணுது. நான் சொன்ன மாதிரி மதியானத்துக்கு ரெடி பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் மேடம். டீ தானே, இரு இதை இறக்கிட்டு போட்டு தரேன். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ரோபோ தோத்துரும் போல. ஆமா, சமையல் முடிஞ்சா? எங்கடா, நான் எழுந்துக்கிறதுக்குள்ள இந்த சமையல்காரன் எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டா. செஞ்சுட்டானா? ஏது இங்க பச்சை பச்சையா இருந்துச்சு அதுவா? ஹெல்த்தி ஃபுட்டுடா. இன்னைக்கு என்ன கூத்து நடக்க போது தெரியலையே. மாமா, கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. ஐயோ, இன்னைக்கு சஷ்டி விரதம்மா. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். அது வந்து கடைக்கு டைம் ஆச்சு, நான் வரேம்மா. டேய், உங்க அப்பா எப்படி எஸ்கேப் ஆகுது பாத்தியா? சரியான கேடுடா என் அண்ணன். சரி, பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. டேய், முதல்ல போய் குளிடா, அதுக்கு முன்னாடி பல்ல தேய்ப்ப. ஆமா, அது ஒண்ணு இருக்கோ. சரி. எவ்வளவு கஷ்டம்.
ராமச்சந்திரன் சார், ம்? சேட்டு, எப்படி இருக்குது சார்? நான் நல்லா இருக்கேன் சேட்டு. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். ம். கடை பக்கமே வரமாட்டீங்க? எங்க சேட்டு, கடைக்கு வீட்டுக்குமே வேலை சரியா இருக்கு. சாப்பிட வந்துச்சா சார்? ஆமா சேட்டு, வீட்டில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேனா, அதான் ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் சார். ஆ. ஹலோ, பண்ணிடலாம் சார். நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் சார். ஓ, அவர் கல்யாண நாளும் அவர் தங்கச்சி பிறந்த நாளும் ஒரே நாள்ல வருதான். அதான் ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் நகை வாங்கணும்னு சொல்லிச்சு சார். ஓ, நம்ம வீட்லயும் ஒண்ணுக்கு 3 பொண்ணு இருக்காங்களே, நாம இது வரைக்கும் நகை எதுவுமே எடுத்து கொடுத்தது இல்லையே. அவங்களுக்கு எதுவும் தோண மாட்டேங்குது.